ஒரு மழைத்துளி கர்நாடகாவின் குடகு மலைப்பகுதியில விழுது. அந்த ஒரு துளி நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் பயணம் செஞ்சு இறுதியா தமிழக விவசாயிகளின் வயல்களுக்கு உயிரா மாறுது. அதுதான் காவேரி. ஆனா கர்நாடகால இருந்து தண்ணீர் திறந்தவுடன் அது நேரா மேட்டூர் அணைக்கு வந்துவிடும் என்று இன்னும் பலர் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். உண்மையில காவிரியின் பயணம் அதை விட பல மடங்கு சிக்கலானது. ஒவ்வொரு மழையும், ஒவ்வொரு அணையும், ஒவ்வொரு துணை நதியும், ஒவ்வொரு அளவீட்டு நிலையமும் இந்த நதியின் கதையவே மாற்றுது. இன்று நாம் பார்க்க போவது ஒரு ஆற்றின் கதையை மட்டும் கிடையாது, தமிழர்களின் வாழ்க்கையை சுமந்து வரும் ஒரு நாகரிகத்தின் பயணத்தை. வணக்கம், இது ஃபயர்லைன் தமிழ். நான் உங்கள் வினோத். கடந்த சில நாட்களா கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதியில கனமழை பெஞ்சிட்டு இருக்கு. பல அணைகளுக்கு நீர்வரத்தும் அதிகரிச்சுட்டு இருக்கு. இதனால இப்போ தமிழ்நாட்டுக்கு அதிக தண்ணீர் வருமா என்ற கேள்வி மீண்டும் எழுந்திருக்கு. அதே நேரத்துல இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு திருநாள பல இடங்கள்ல காவிரியில போதுமான நீரோட்டம் இல்லாத நிலையிலும் மக்கள் தங்கள் மரபை விடாம கொண்டாடி இருக்காங்க. ஒருபுறம் மழை, மறுபுறம் தண்ணீருக்காக காத்திருக்கும் டெல்டா. இந்த இரண்டு காட்சிகளுக்கும் நடுவுல இருக்கும் உண்மை என்ன? அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல காவிரியோட முழு பயணத்தையும் நாம தெரிஞ்சுக்கணும். வாங்க, காவிரியின் பயணத்தை ஒரு துளி தண்ணீரோடு சேர்ந்து நாமும் பயணிப்போம். காவிரியை பற்றி பேசும்போது நாம முதல்ல புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. காவிரி என்பது ஒரே ஆறு மட்டும் கிடையாது, அது ஒரு மிகப்பெரிய ரிவர் பேசின், அதாவது ஆற்று படுகை. இதற்குள்ள பல மலைப்பகுதிகள், பல நீர்பிடிப்பு பகுதிகள், பல துணை நதிகள், பல அணைகள் இணைந்து செயல்படுது. அதனால தான் கர்நாடகாவில் ஒரே ஒரு அணையின் நீர்மட்டத்தை வச்சு தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் வரும் வராது அப்படின்னு முடிவு செய்ய முடியாது. ஏன்னா காவிரியின் கதை ஒரு அணையில தொடங்கிறது கிடையாது. காவிரி பிறப்பது கர்நாடகாவின் குடகு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலைக்காவிரியில. மேற்கு தொடர்ச்சி மலையில ஆண்டுதோறும் பெய்யும் தென்மேற்கு பருவமழை இந்த ஆற்றுக்கு உயிர் கொடுக்குது. ஆனா தலைக்காவிரியில பிறந்த நீர் மட்டும் தமிழ்நாட்டை அடையிறது கிடையாது. அதற்கு முன்பாகவே பல துணை நதிகள் இந்த பயணத்துல இணைகின்றன. முதல்ல ஹாரங்கி, அதுக்கப்புறம் ஹேமாவதி, அப்புறம் லட்சுமண தீர்த்தா. இந்த மூன்று நதிகளும் வெவ்வேறு மலைப்பகுதியில உருவாகுது. ஒவ்வொரு பகுதிக்கும் பெய்யும் மழையின் அளவு வேறு. அதனால ஒவ்வொரு அணைக்கும் வரும் நீர்வரத்தும் வேறா இருக்கு. இந்த நீரெல்லாம் பின்னர் ஒன்றிணைஞ்சு கர்நாடகாவின் முக்கியமான கிருஷ்ணராஜா சாகர், அதாவது KRS அணைக்கு பங்களிக்குது. இப்போ பலருக்கும் தெரியாத ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்ப்போம். கபினி. இந்த ஆறு கர்நாடகால பிறப்பது கிடையாது, கேரளாவின் வயநாடு மலைப்பகுதியில உருவாகுது. அங்கிருந்து கர்நாடகாவில் உள்ள கபினி அணையில நீர் சேமிக்கப்படுது. இங்கதான் பலருக்கும் ஒரு தவறான புரிதல் இருக்கு. கபினி அணையில இருந்து திறக்கப்படும் தண்ணீர் முதல்ல KRS அணைக்கு போகாது. அதுபோல KRSல இருந்து வெளியேறும் காவிரியும் கபினி அணையில இருந்து வரும் நீரும் நரசிபுரா பகுதியில தான் ஒன்றா இணையுது. இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா காவிரியின் பாதி பயணத்தை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி. அதே போல இன்னும் பல ஆறுகள் இருக்கு, அதோட பயணமும் முடியறது இல்ல. சிம்சா, அர்காவதி, ஸ்வர்ணவதி, மேலும் வழியில் உள்ள சிறிய நீர்பிடிப்பு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய மழை நீரும் காவிரியுடன் தொடர்ந்து இணையுது. அதனால தமிழ்நாட்டை நோக்கி வரும் நீர் ஒரே அணையில் இருந்து திறக்கப்பட்ட நீர் கிடையாது. பல ஆறுகள், பல மலைப்பகுதிகள், பல அணைகள் இணைந்து உருவாக்கும் ஒரு மிகப்பெரிய நீரோட்டம். ஆனால் இவ்வளவு தண்ணீர் சேர்ந்த பிறகு தமிழ்நாட்டுக்கு உண்மையில எவ்வளவு தண்ணீர் வந்தது என்பதை எப்படி கணக்கிடுறாங்க? அதற்கான பதில் கர்நாடகா தமிழ்நாடு எல்லையில இருக்கும் ஒரு சிறிய இடத்துல இருக்கு. அதன் பெயர் பிலிகுண்டுலு. அது ஏன் காவிரி விவகாரத்தின் இதயம் என்று சொல்லப்படுது அப்படிங்கிறதையும் நாம விரிவா பார்க்கலாம். கர்நாடகாவின் பல துணை நதிகளில் இருந்து வந்த நீர் ஒன்றா இணைஞ்சு தமிழ்நாட்டை நோக்கி பயணிக்குது. ஆனால் இங்க ஒரு மிக முக்கியமான கேள்வி எழுது. தமிழ்நாட்டுக்கு உண்மையில எவ்வளவு தண்ணீர் வந்தது என்பதை யார் கணக்கிடுறாங்க? பலர் நினைப்பது போல அது KRS அணையில் அளவிடப்படுவது கிடையாது, கபினி அணையிலும் இல்லை. அதற்கான பதில் கர்நாடகா தமிழ்நாடு எல்லையில் இருக்கும் பிலிகுண்டுலு. பிலிகுண்டுலு என்றால் என்ன? முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். பிலிகுண்டுலு ஒரு அணை கிடையாது, அது மத்திய நீர்வள ஆணையம், சென்ட்ரல் வாட்டர் கமிஷன்.
நிறுவி இருக்கக்கூடிய முக்கியமான நீர் அளவீட்டு நிலையம். கர்நாடகால இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள நுழையும் காவிரியின் உண்மையான நீரோட்டம் இங்குதான் அளவிடப்படுது. ஏன் இது முக்கியம் அப்படிங்கிறது ஒரு உதாரணம் பார்க்கலாம். கர்நாடகால இருந்து 100 TMC தண்ணீர் திறந்ததா வச்சுக்கலாம். அந்த 100 TMCயும் அப்படியே தமிழ்நாட்டுக்கு வந்து சேரும் என்று சொல்ல முடியாது. ஏன்? வழியிலேயே மழை பெய்யலாம், மேலும் தண்ணீர் சேரலாம், சில இடங்கள்ல நீரோட்டம் குறையலாம். இதையெல்லாம் கணக்குல எடுத்த பிறகுதான் தமிழ்நாட்டுக்குள்ள உண்மையில எவ்வளவு தண்ணீர் நுழைந்தது என்பது தெரிய வரும். அந்த அதிகாரப்பூர்வமான அளவீடு பிலிகுண்டுலுவில் தான் பதிவு செய்யப்படுது. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும். 177.25 TMC என்றால் என்ன? காவிரி நீர் பகிர்வு தொடர்பான தீர்ப்பின்படி ஒரு சாதாரண நீராண்டுல ஜூன் முதல் அடுத்த ஆண்டு மே மாதம் வரை தமிழ்நாட்டுக்கு மொத்தம் 177.25 TMC நீர் பிலிகுண்டுலுவில் கிடைக்க வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இதுவும் ஒரே நாள்ல தர வேண்டிய தண்ணீர் கிடையாது. ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட அட்டவணை இருக்கு. மழைநிலை, நீர்வரத்து இவற்றை பொறுத்து அதன் நடைமுறையும் மாறலாம். அதனாலதான் ஒவ்வொரு ஆண்டும் காவிரி விவகாரம் மீண்டும் மீண்டும் பேசப்படுது. இங்க அடிக்கடி TMC என்ற வார்த்தையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். TMC அப்படின்னா 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட், அதாவது 100 கோடி கன அடி தண்ணீர். இது லிட்டர்ல சொன்னா சுமார் ஒரு TMC என்பது சுமார் 2832 கோடி லிட்டர் தண்ணீர் ஆகும். அதனால தான் காவிரி நீர் பகிர்வில் 177.25 TMC என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய அளவிலான நீரை குறிக்குது. அதாவது இன்னும் எளிமையா சொல்லணும்னா 177.25 TMC என்பது சுமார் 5 லட்சம் கோடி லிட்டர் தண்ணீருக்கு சமம். இப்போது கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதியில மழை அதிகரிச்சுட்டு இருக்கு. சில அணைகளில் நீர்வரத்தும் உயர்ந்திருக்கு. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் விவசாயிகளும் டெல்டா மக்களும் இந்த நீர்வரத்தை தொடர்ந்து கவனிச்சுட்டு வராங்க. ஏன் அப்படின்னா இறுதியில் தமிழ்நாட்டின் பாசனமும் குடிநீரும் டெல்டாவின் எதிர்காலமும் இந்த நீரோட்டத்தை சார்ந்தே இருக்கு. ஆனா பிலிகுண்டுலுவை கடந்த பிறகு காவிரியின் பயணம் முடியறது கிடையாது. அங்கிருந்து அது தமிழ்நாட்டின் இதயத்துக்குள்ள நுழையுது. அதாவது ஒகேனக்கல், மேட்டூர், பவானி, முக்கொம்பு, கல்லணை, இறுதியில டெல்டா. இந்த பயணம் தான் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை நிர்ணயிக்குது. அந்த பயணத்தை விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்பாக அணைகளோட தற்போதைய நீர் இருப்பு நிலவரத்தை பார்க்கலாம். அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதி நிலவரப்படி காரங்கில சுமார் 94%, ஹேமாவதியில 64%, கபினியில 74%, KRSல 34%, மேட்டூரில் 39%, பவானிசாகர்ல 18%, அமராவதியில 9%. இதுல ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. எல்லா அணைகள்லையும் ஒரே அளவுக்கு தண்ணீர் கிடையாது. அதனாலதான் ஒரே ஒரு அணையை பார்த்து தண்ணீர் நிறைய இருக்கு அல்லது இல்லை அப்படின்னு முடிவு செய்ய முடியாது. முழு காவிரி ஆற்றுப்படுகையும் சேர்த்து பார்த்தாதான் உண்மையான நிலை புரியும். இப்போது இன்னொரு விஷயத்தை நினைவுல வச்சுக்கணும். அதாவது நீர் இருப்ப அணையின் உயரத்தை வச்சு மட்டும் ஒப்பிட முடியாது. ஏன்னா ஒவ்வொரு அணையோட கொள்ளளவும் வேறுபடும். அதனால மொத்த கொள்ளளவுல தற்போது எவ்வளவு தண்ணீர் உள்ளது என்ற சதவீதத்தை பார்ப்பது தான் இங்க சரியான முறையா இருக்கும். அதன்படி நாம அந்த சதவீதத்தை நம்ம பார்த்தோம். சரி, இப்போ நாம மீண்டும் பயணத்தை ஆரம்பிக்கலாம். பிலிகுண்டுலுவில் அளவிடப்பட்ட காவிரி தமிழ்நாட்டின் எல்லையை கடந்து முதல்ல ஒகேனக்கல் அருவியை அடையுது. இங்கிருந்து காவிரியின் வேகம் மெல்ல மாறத் தொடங்குது. பின்னர் அது தமிழகத்தின் மிக முக்கியமான நீர்த்தேக்கங்கள்ல ஒன்றான மேட்டூர் அணையை அடையுது. மேட்டூர் தமிழகத்தின் நீர் களஞ்சியம். அதாவது 1934 கட்டப்பட்ட மேட்டூர் அணை தமிழகத்தின் விவசாய வரலாற்றை மாற்றிய ஒரு திட்டம் இது. டெல்டா மாவட்டங்களின் குறுவை, சம்பா போன்ற சாகுபடிகளுக்கு இந்த அணை மிகவும் முக்கியமா இருக்கு. மேட்டூர்ல சேமிக்கப்படும் நீர் தேவைக்கேற்ப பாசனத்துக்கும் குடிநீருக்கும் திறக்கப்படுது. ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தை நாம மறந்துடக்கூடாது. மேட்டூரை காவிரியோட இறுதி கிடையாது. தமிழகத்தோட துணை நதிகளும் இருக்கு. அதாவது மேட்டூருக்கு கீழே தமிழகத்தின் 3 முக்கிய துணை நதிகள் இருக்கு. பவானி, நொய்யல், அமராவதி ஆகியவை இந்த காவிரியுடன் இணையுது. இதனால இந்த நதிகளின் நீர் மேட்டூர் அணையை நிரப்பாது. ஆனா மேட்டூருக்கு கீழே ஓடும் காவிரியின் நீரோட்டத்தை மேலும் அது வலுப்படுத்துது. அதனால டெல்டாவை அடையும் காவிரி கர்நாடகாவில் இருந்து வந்த நீர் மட்டும் கிடையாது, தமிழகத்தின் சொந்த துணை நதிகளின் பங்களிப்பும் சுமந்து செல்லுது. அதுக்கப்புறம் திருச்சி அருகே உள்ள முக்கொம்புல காவிரியும் கொள்ளிடமும் பிரிக்கப்படுது. அதுக்கப்புறம் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கரிகால சோழனால் கட்டப்பட்ட கல்லணை இன்றும்
காவிரி டெல்டாவின் நீர் மேலாண்மையில முக்கிய பங்கு வகிச்சிட்டு இருக்கு. இங்கிருந்து நூற்றுக்கணக்கான கால்வாய்கள் வழியா நீர் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுது. இந்த பயணத்தின் இறுதியில ஒரு திருவிழா இருக்கு, அதுதான் ஆடிப்பெருக்கு. தமிழர்களுக்கு ஆடிப்பெருக்கு என்பது வெறும் பண்டிகை மட்டும் கிடையாது, தண்ணீருக்கும் இயற்கைக்கும் நதிக்கும் சொல்லும் நன்றிக்கான கொண்டாட்டம். ஆனா இந்த ஆண்டு சில பகுதியில காவிரியில வழக்கம் போல பெருக்கெடுத்து ஓட்டம் இல்லாத நிலையிலும் மக்கள் தங்கள் பாரம்பரியத்தை விடல. அது ஒரு விஷயத்தை நமக்கு நினைவூட்டுது. காவிரி என்பது வெறும் தண்ணீர் மட்டுமல்ல, அது ஒரு கலாச்சாரம், ஒரு விவசாயிகளின் நம்பிக்கை, ஒரு குடும்பத்தின் வாழ்க்கை, ஒரு நாகரிகத்தின் அடையாளம். ஒரு மலைத்துளியாக மலையில் பிறந்த காவிரி இறுதியில் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையா மாறுது. ஆனா இந்த பயணம் எதிர்காலத்தில் இதே போல் தொடருமா? காலநிலை மாற்றம், நீர் மேலாண்மை, மாநிலங்களின் ஒத்துழைப்பு, இவை எல்லாம் காவிரியின் நாளைய பயணத்தை எப்படி மாற்றப் போகின்றன அப்படிங்கிறதையும் நாம பார்க்கலாம். இதுவரை ஒரு மழைத்துளியின் பயணத்தை பார்த்தோம். தலைக்காவிரியில் பிறந்து காரங்கி, ஹேமாவதி, கபினி, KRS, பிலிகுண்டுலு, ஒகேனக்கல், மேட்டூர், பவானி, முக்கொம்பு, கல்லணை என்று இறுதியில் டெல்டா வர காவிரி எப்படி பயணிக்கிறது என்பதை நாம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இப்போது மிக முக்கியமான கேள்வி, இந்த பயணம் எதிர்காலத்திலும் இதே போல் தொடருமா அப்படின்னு தான். காலநிலை மாற்றம் புதிய சவாலா இருக்கு. இன்று காலநிலை மாற்றம் இந்தியாவின் பெரும்பாலான ஆறுகளை போலவே காவிரியையும் பாதிச்சுட்டு வருது. சில ஆண்டுகள்ல கனமழை, சில ஆண்டுகள்ல கடுமையான வறட்சி, மழை பெய்யும் நாட்கள் குறையுது, ஆனா பெய்யும் போது ஒரே நேரத்தில் அதிகமாகவும் பெஞ்சிருது. அதனால நீரை சேமிப்பதும் சரியான நேரத்தில் பகிர்வதும் முன்பை விட மிக முக்கியமானதா மாறி இருக்கு. அப்போ காவிரி பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படின்னு கேள்வி இருக்கு. காவிரி விவகாரத்துல உணர்ச்சிகள் இருக்கலாம், கருத்து வேறுபாடுகளும் இருக்கலாம். ஆனா இறுதியில தீர்வை தர்றது அறிவியல் அடிப்படையிலான நீர் மேலாண்மை, மழை அளவீடு, நீர்பிடிப்பு பகுதிகளின் பாதுகாப்பு, நீரை வீணாக்காம பயன்படுத்துவது மற்றும் சட்டப்படி நீர் பகிர்வு நடைமுறைகளை பின்பற்றுவதுதான் முக்கியமா இருக்கு. மக்களுக்கு ஒரு முக்கிய செய்தி அது என்ன அப்படின்னா, காவிரியை பற்றி ஒரு செய்தியை பார்த்தவுடன் அணையை திறந்து விட்டார்கள், திறக்கவில்லை என்று மட்டும் நினைத்தால் அது முழு உண்மை கிடையாது. ஏன்னா காவிரி ஒரே ஒரு அணையின் கதை அல்ல, அது பல மலைகள், பல மலைகள், பல துணை நதிகள், பல அணைகள், பல ஆயிரம் குடும்பங்கள் இணைந்து எழுதும் ஒரு நீண்ட வாழ்க்கை கதை. தலைக்காவிரியில் மலையாக பிறந்த நீர் டெல்டாவில் நெல் மணியாக மாறுகிறது. அந்த பயணத்துல அது மொழி பார்க்கல, மதம் பார்க்கல, எல்லை பார்க்கல, உயிர்களை மட்டுமே காப்பாத்துது. அதனால தான் தமிழர்கள் 1000 ஆண்டுகளாக ஒரு வரியை சொல்லி காவிரியை வாழ்த்துகிறார்கள். அதுதான் நடந்தாய் வாழி காவேரி. அது ஒரு வாழ்த்து மட்டுமல்ல, நம் அடுத்த தலைமுறைக்கும் இந்த நதி இதே போல் உயிர் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனை. இந்த பயணம் எப்படி இருந்துச்சு என்பதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இது ஃபயர்லைன் தமிழ். நான் உங்கள் வினோத். மீண்டும் ஒரு ஆழமான உண்மையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.